கேரளாவிலிருந்து ஒரு மிக முக்கிய செய்தி வந்திருக்கிறது. ஒரு பெண் நர்ஸ் ஒருவர் அனைவராலும் பாராட்டப்பட்டிருக்கிறார். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அங்கே கிராமங்கள் பல புதைந்துள்ளன, நிலச்சரிவார். அந்த காட்டாற்றுக்கு அந்த பக்கம் மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். மக்களை கொண்டு வந்து மருத்துவ முகாமில் சிகிச்சை கொடுத்தாங்க. ஆனா கடைசியில மீட்பு படை என்ன முடிவு பண்ணிட்டாங்க, அது ரொம்ப சவாலானது. அதனால ஒரு நர்ஸை முதல்ல இங்கிருந்து அந்த பக்கம் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்கள் யாராவது இருப்பாங்களான்னு சொல்லி தேடினாங்க. ஆண்கள் யாரும் கிடைக்கவில்லை. ஒரு பெண் தானாக முன் வந்து, சபீனா என்றவர், நான் ஆற்றை தாண்டி அந்த பக்கம் தனியாளா போறேன், நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல மீட்பு படையினர் தயங்கினாலும் அவரை தனி ஆளாக அந்த பக்கத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து விடுவோம். ஒரு கையில மருத்துவ உபகரணங்களை எடுத்துக்கொண்டு தனி ஆளாக ஜிப்லைன் என்று அழைக்கப்படும் அதில் அவர் எவ்வாறு பயணிக்கிறார் என்பதை பாருங்கள். மீட்பு படையில் ஒருவர் அந்த காட்சிகளை வீடியோ பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார். அனைவராலும் அந்த பெண் பாராட்டப்பட்டுள்ளார். 35 பேருக்கு இவ்வாறு ரிஸ்க் எடுத்து ஆற்றை கடந்து சபீனா என்ற நர்ஸ் சிகிச்சை அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கேரள மக்களால் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய மக்களாலும் பாராட்டப்பட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து மக்களுக்கு மருத்துவ சேவையாற்ற சென்ற பெண்ணிற்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. சரி.